வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேறு பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா, கேரளாஸ் ஐயப்பன் கோயில் செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சுவாமி சாட்பேட் என்ற வாட்ஸ்அப் செயலியை உருவாக்கியது. அதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோவில் அந்த வாட்ஸ்அப் செயலி எப்படி யூஸ் பண்றது, அதை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பு பற்றி மேலோட்டமாக பார்க்கலாம். வாங்க இதுதான் அந்த செய்தி குறிப்பு. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கேரளா அரசு பயண வழியோ விளையாட்டி ஐயப்ப பக்தர்கள் சுவாமி சாட் பண்ற செயலியை உருவாக்கின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஐயப்ப பக்தர்கள் 6238008000 என்ற எண்ணிற்கு புதுச்சேரி உதவிகளை பெற முடியும் சொல்லிக்கிறாங்க. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். வாங்க என்னென்ன உதவி பெறலாம்னு வாங்க சேன்பேஜ் போய் பார்க்கலாம். வாங்க அந்த நம்பர் சொன்னால 6238008000 மூலம் புதுச்சேரி அனுப்பினால் உடனே உதவி கிடைக்குன்னு சொல்லிக்கிறாங்க. என்னென்ன உதவினா, காவல்துறை, தீயணைப்பு சேவைகள், மருத்துவ உதவிகள், வனாதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான அவசர தொலைபேசி எண்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த சுவாமி சாட்பாட்டு வாயிலாக சபரிமலை செல்லும் பக்தர்கள் தமிழ்நாட்டு பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயில் திறக்கும் நேரங்கள், பூஜை நேரங்கள், அருகிலுள்ள கோயில்கள், தங்குமிடங்கள், உணவகங்கள், விமான சேவைகள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றை தகவல்களையும் கேரள அரசு பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சபரிமலை மண்டலம் மகர விளக்கு பூஜை காலங்களின் வருகை தரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் குறித்த காலத்தில் செல்வதற்கு ஏற்ற வசதிகளையும் பாதுகாப்பு மற்றும் கோயில் துறமான சேவைகளையும் இந்த சுவாமி செயற்பாடு எளிதில் வழங்க சொல்கிறாங்க. இந்த சேவைகள்லாம் இந்த சுவாமி செயற்பாடு செயலியின் மூலம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட் அந்த செயலி எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுதான் அந்த சுவாமி சாட்பாடோட வாட்ஸ்அப் செயலி. ஃபர்ஸ்ட் ஹாய்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சென்ட் கொடுங்க. சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி மெசேஜ் தான் வரும். ப்ளீஸ் செலக்ட் த லாங்குவேஜ்னு கேட்குது. பாருங்க என்னென்ன லாங்குவேஜ்னா இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் மலையாளம் மற்றும் மொத்தம் 6 லாங்குவேஜ் கொடுத்துக்கிறாங்க. நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துக்கிறேன். சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி மெசேஜ் தான் வரும். என்ன வரனா, வணக்கம், நான் உங்களின் சபரிமலை வாட்ஸ்அப் பயண வழிகாட்டியாக உள்ளேன். சபரிமலை அதை சுற்றியுள்ள பகுதியில் துணிகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் வீச வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐயப்பன் உங்கள் பயணத்துக்கு ஆசீர்வதிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து கீழே பாருங்க என்னென்ன சேவை பெற முடியும்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்க, சபரிமலைக்கு உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு இன்று நாங்கள் உங்களால் உதவ முடியும்னு சொல்லிட்டு கீழே கீழே உள்ள விருப்பங்களில் உங்கள் தேர்வில் எண்ணை தட்டச்சு செய்யும் சொல்லிக்கிறாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் கோயில் சேவைகள் வேணா உங்களுக்கு 1 டைப் பண்ணுங்க. அவசர நிலையத்துக்கு வேணா 2, விசாரணைக்காக 3. நான் கோவில் சேவைக்கன்னு கொடுத்து 1 கொடுக்குறேன். அதில் என்னென்ன சேவைன்னா, கீழே உள்ள விற்பனைகளிலிருந்து தேர்வு எண்களை தட்டச்சு செய்வோம். உங்களுக்கு என்னென்ன சேவை வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம டைப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கோவில் திறக்கும் நேரம் தெரிஞ்சிக்கன்னா 1 டைப் பண்ணணும். அடுத்து இருப்பிட வசதி தெரிஞ்சிக்கன்னா 2 டைப் பண்ணணும். அடுத்தது டோக்கன் முன்பதிவுக்காக மெய்நிகர் கியூ டோக்கன் முன்பதிவுக்காக 3 டைப் பண்ணணும். 4 இடந்த வளங்களின் பட்டியல், அது தர்மசாலா பட்டியல் தெரிஞ்சுக்கணும் 4. அருகிலுள்ள கோயில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 5. முன்னாடி மெனுக்கு திரும்ப சொல்லணும்னா 6. நாம் கோயில் விவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கோயில் திறக்க நேரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனால 1 டைப் பண்ணுறேன். டைப் பண்ணது கோவில் நேரம் பற்றி ஒரு இது வருது, இமேஜ் வருது, அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இதில் திறக்கும் நேரம் காலையில் 3 to 1 AM கொடுத்துருக்காங்க. அடுத்து மாலையில் எப்படி திறக்காங்க. அடுத்து பூஜை நேரம், நெய்யபிஷேக நேரம், பூஜை, மதியம் பூஜை, விளக்கு வழிபாடு, இரவு உணவு பூஜை, ஹரிவரசானம், இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் திரும்பி செல், முதன்மை திருமுக, உரையாடலை முடிக்கும் 3 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. நான் திரும்பி செல்னு கொடுத்துட்டு திரும்ப நான் இருப்பிடம் பற்றி தெரிஞ்சுக்கிறது 2 கொடுக்குறேன். அப்படி 2 கொடுத்தப்பறம் என்ன பண்ணோம், உள்ளிடத்தை முன்பதிவு செய்ய இங்கே கிளிக் செய்யணும்னு கொடுத்து ஒரு வெப்சைட் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறாங்க, அதிகாரி தொடர்பு உள்ள. அதை பற்றி நீங்கள் சேவை வேணும்னா அதை பற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் முதன்மை மெனுக்கு திரும்ப செல்லுன்னு கொடுத்துட்டு திரும்ப நான் தர்மசாலா பட்டியல் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4 டைப் பண்ணிட்டு என்னென்ன சேவைகள் வருதுன்னா, பந்தளமண்டு கொன்னி, வடசேரிகரா, பத்தனம்திட்டா, ஆயூர் அண்டு மலையாளப்புழா, ஆரன்முளா அண்ட் எலத்தூர், திருவள்ளா, ரன்னி, பெருநாடு. இதான்
தர்மசாலா பட்டியல். நெக்ஸ்ட் வந்து அருகில் உள்ள கோயில் கொடுத்து பார்க்குறேன். அருகில் உள்ள கோயில் கொடுத்தா வந்து ஒரு 11 கோயில் வருது. அது அங்கேருந்து இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதேமாதிரி சேவைகள்லாம் நம்ம வந்து பெற்றுக்கலாம். இப்படிதான் வந்து இந்த செயலியை யூஸ் பண்ணி நம்ம வந்து சேவைகள் பெற முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.